திருவருள் முதல்வன் உருப்பெயர் போற்றி நலமுறை நபி புகழ் நாவினில் ஏற்றி தொடங்குகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். மதிப்பிக்கும் அன்பிக்கும் உரிய தாருல் மூமினாத் மாதர் அமைப்பின் தலைவி மௌலவியா ஆயிஷா மிஹார்தீன் அவர்களே மற்றும் எமது ஏனைய நிர்வாக சகோதர சகோதரிகளே, எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு விசேட அதிதிகளாக வருகை தந்திருக்கும் வெலிகம கோட்டக்கல்வி காரியாலயத்தின் திட்டமிடல் அதிகாரி ஸ்ரீயானி குணரத்ன அவர்களே மற்றும் மாத்திரை கோட்டக்கல்வி காரியாலயத்தின் திட்டமிடல் அதிகாரி KGS இந்திராணி அவர்களே, வெலிகம பிரதேச செயலகத்தின் சிறுவர்களுக்கு பொறுப்பான அதிகாரி BA PME திரிஷா செவ்வந்தி அவர்களே, என் அன்பின் ஆசிரிய சகோதரிகளே மற்றும் மதிப்பிக்கும் அன்பிக்குமுரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, என் அன்பின் மாணவ செல்வங்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த இனிய காலை வேளையினிலே என் அன்பு சலாத்தை அள்ளியே சொல்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்விக்கோர் கலங்கரை விளக்காய் அல் குர்ஆன் சுன்னாவின் இருப்பிடமாய் விளங்கும் எமது அல்கலம் பாலர் பாடசாலை இன்று பல சாதனைகளை படைத்து தனது 19வது வருட பரிசளிப்பு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என இன்முகத்துடன் அன்புடன் வரவேற்கின்றேன். இப்பாலர் பாடசாலை உருவாவதற்கு காரணமாயிருந்து இப்பாலர் பாடசாலையின் வளர்ச்சிக்காக இரவு பகல் பாராது பல தியாகங்களை செய்து இன்று எம்மை விட்டு பிரிந்த ஆசான் மர்ஹூம் ஹபீபுர் ரஹ்மான் ஆசிரியர் அவர்களின் சேவையை நினைவு கூர்ந்தவளாக அல்லாஹ் அன்னாரது பாவங்களை மன்னித்து ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் உயர்ந்த சுவனத்தை வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவளாக நான் எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பான பெற்றோர்களே, இன்று இந்த வெலிகமை மண்ணிலே எமது அல்கலம் பாலர் பாடசாலை தலை நிமிர்ந்து வீறு நடை போடுவதாயிருந்தால் அதற்கு காரணம் முதலில் அல்லாஹ்வின் அன்பும் அருளும், இரண்டாவதாக பெற்றோர்களாகிய நீங்கள் எனது பாலர் பாடசாலை மீது கொண்டுள்ள அன்பும் பண்பும் பாசமும், அதேபோல் எமது பாலர் பாடசாலைகளுக்காகவும் வளர்ச்சிக்காக வேண்டி நீங்கள் செய்யும் உதவி ஒத்தாசைகளின் தான். எனவே எமது பாலர் பாடசாலைக்கும் எனக்கும் உங்களை போன்ற ஒரு சிறந்த பெற்றோர்கள் கிடைத்தமையை நான் பெரும் பாக்கியமாகவே கருதுகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். தாயின் மடிதான் ஒரு குழந்தையின் முதல் பாடசாலை. தாயானவள் ஒரு பல்கலைக்கழகம் போன்றவள். குழந்தைகளின் முதல் ஆசானும் தாய்தான். எனவே அன்பான பெற்றோர்களே, அதாவது 3 அல்லது 3.5 வருடங்கள் உங்களிடமிருந்து அந்த குழந்தை முதலாக புதியதோர் சூழலை புதியதோர் இடத்துக்கு வருகின்றார்கள். எனவே இந்த அடிப்படையில் பெற்றோர்களாகிய நீங்கள் பாலர் பாடசாலைகளை தெரிவு செய்யும் பொழுது முதலில் 2 விடயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். முதலாவதாக பௌதீக வளம். பௌதீக வளம் என்பது பாடசாலையின் கட்டிடம், தளபாடங்கள், வகுப்பறைகள், விளையாட்டு மைதானம் போன்ற விடயங்கள் உள்ளடக்கப்படும். அதேபோல் அடுத்தது இரண்டாவதாக முஸ்லீம்களாகிய நாம் எமது குழந்தைகளை பாலர் பாடசாலைக்கு அனுப்பும் பொழுது
அது இஸ்லாமிய வரம்பைக்கு உட்பட்டதா என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும். இந்த விடயத்தில் தான் நிறைய பெற்றோர்கள் கோட்டை விடுகின்றார்கள், இறுதியிலே கண்ணீர் சிந்துகின்றார்கள். அன்பான பெற்றோர்களே, அருளாக விளங்கும் ஒவ்வொன்றே அமானிதமே. இளமை பருவம் ஓர் அருள், அது ஓர் அமானிதமும் கூட. அந்த வகையில் அருளாக கிடைக்கப்பெற்ற குழந்தைகள் மிக பெரிய பாக்கியமும் அமானிதமும் ஆகும். உலக வாழ்விலே நாங்கள் பெற்றிருக்கின்ற செல்வங்களிலெல்லாம் மிக உயர்ந்த செல்வம் குழந்தை செல்வம். அல்லாஹ் இக்குழந்தைகளை எங்களுக்கு அருளாக, அலங்காரமாக, செல்வமாக, பாக்கியமாக, கண் குளிர்ச்சியாக, பரிசாக தந்துள்ளான். இம்மாணவ செல்வங்களுக்கு நாம் வழங்க வேண்டிய உரிமைகளையும் கடமைகளையும் செய்ய தவறினால் இம்மையிலும் மறுமையிலும் இவர்கள் எங்களுக்கு கண் குளிர்ச்சிக்கு பதிலாக ஃபித்னாவாக மாறுவார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் பொறுப்புகள் பற்றி மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். மேலும் அல்லாஹ் திருமறையிலே கூறுகின்றான், மூமின்களே, உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்கள். எனவே அன்பான பெற்றோர்களே, இந்த வகையில் ஒவ்வொரு பெற்றோரும் தமது பிள்ளைகளை ஈருலகத்தில் வெற்றி பெற்றவர்களாக வளர்த்தெடுப்பதே பெற்றோர்களாகிய உங்கள் மீதுள்ள பாரிய பொறுப்பாகும். இந்த வகையில் அந்நிய கலாச்சார செயற்பாடுகளில் இருந்தும் ஹராமாக்கப்பட்ட இசை நிகழ்ச்சிகளில் இருந்தும் உங்கள் குழந்தைகளை அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் இயங்கும் அல்கலம் பாலர் பாடசாலையை தெரிவு செய்தீர்களே, உண்மையிலே நீங்கள் பெரும் பாக்கியசாலிகள் தான். எனவே அன்பான பெற்றோர்களே, இம்மாணவ செல்வங்கள் அந்நிய கலாச்சார செயற்பாடுகளில் இருந்து பாதுகாக்கப்பட்டு ஹராமான இசை நிகழ்ச்சிகளில் இருந்து தடுக்கப்பட்டு குர்ஆன் சுன்னா அடிப்படையில் பல துஆக்களை கற்று அதாவது பாடசாலை கல்விக்கும் சிறந்த அடித்தளத்தை எமது அல்கலம் பாலர் பாடசாலை வழங்குகின்றது. அல்லாஹ்வின் அன்பையும் அருளையும் பற்றி மாணவ செல்வங்கள் இன்ஷா அல்லாஹ் இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு கண்குளிர்ச்சியை தரக்கூடிய குழந்தைகளாகவே காணப்படுவார்கள். எமது அல்கலம் வரலாற்றின் சாதனைகளை நாம் எடுத்து நோக்கும் பொழுது முதலாவதாக கல்வி கற்ற, அதாவது எமது 2006 வருடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த முதல் மாணவர்களே கல்வி பொதுத்தர சாதாரண தர பரீட்சையிலே முதலாக 4-5 மாணவர்கள் 9A சித்தி பெற்றார்கள். அதேபோல் உயர்தர பரீட்சையில் முதலாக அந்த கல்வி கற்று வெளியான மாணவ செல்வங்கள் வைத்திய துறைக்கு 2 மாணவர்களும், அதேபோல் பல்கலைக்கழகத்திற்கு பல துறைகளுக்கு இன்னும் பல மாணவர்களும் தெரிவு செய்யப்பட்டார்கள். அதேபோல் தமிழ் தின போட்டிகளிலே எமது அல்கலம் பாலர் பாடசாலையில் ஆரம்ப கல்வியை கற்ற மாணவ செல்வங்கள் அகில இலங்கை ரீதியாக நடைபெற்ற போட்டிகளில் தங்க பதக்கங்கள், வெண்கல பதக்கங்களை பெற்று சாதனை படைத்துள்ளார்கள். அதேபோல் நாம் பாடசாலைகளில் ஒவ்வொரு வகுப்புகளிலும் முதல் 3 இடங்களை பெறுவதை அவதானித்தால் அது நிச்சயமாக எமது அல்கலம் பாலர் பாடசாலை மாணவ செல்வங்களாகத்தான் காணப்படுவார்கள். அதேபோல் எமது பாடசாலையில் தற்போது கூட கல்வி கற்கின்ற மாணவர்கள் சிறு வயதிலே, இந்த 4-5 வயதிலே அல் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்த மாணவ செல்வங்கள் இருக்கின்றார்கள். அதேபோல் எமது ஹாஃபில்களை உருவாக்கியுள்ளார்கள் எமது அல்கலம் பாலர் பாடசாலையில். இவ்வாறு எமது பாலர் பாடசாலையின் சாதனைகளை எடுத்துச் சொல்ல போனால் கடலை, அதாவது எடுத்து சொல்ல போனால் நேரம் போதாது. மேலும் அன்பான பெற்றோர்களே, நாம் இறுதியில் இந்த பரிசளிப்பு விழாவை ஏன் கொண்டாடுகின்றோம் என்று சற்று சிந்தித்தோமானால்
இது போன்ற விழாக்கள் இம்மாணவ செல்வங்களின் தனிப்பட்ட திறன்களை வெளிக்கொண்டு வந்து குழந்தைகளின் ஆர்வத்தை தூண்டி அவர்களின் முன்னேற்றத்தை அவர்கள் முன்னேற தன்னை உலகிற்கு வெளிப்படுத்த இக்கல்வியாண்டில் அவர்கள் செய்த செயற்பாடுகளில் முயற்சிகள் சாதனைகள் அனைத்தையும் வெளியுலகத்துக்கு எடுத்துக்காட்ட முடியும். அன்பான பெற்றோர்களே, சிறு வயதினிலே குழந்தையின் உள்ளத்தில் பதிவு செய்யப்படும் விடயங்கள் பசுமரத்தாணி போல் ஆழமாக பதியக்கூடியது. நாம் குழந்தைகளை இஸ்லாமிய அகீதாவின் அடிப்படையில் வளர்க்க வேண்டும். எம்முடைய குழந்தைகள் நாங்கள் இவ்வாறு வளர்க்கும் பொழுது இம்மையிலும் மறுமையிலும், அதாவது நாங்கள் மரணித்ததுக்கு பின்னாலும் எங்களுக்கு துஆ செய்யக்கூடிய குழந்தைகளை நாம் உருவாக்க வேண்டும். இந்த வகையில் எமது அல்கலம் பாலர் பாடசாலையோ சன்மார்க்க அடிப்படையிலும் பாடசாலை கல்விக்கும் சிறந்த அடித்தளத்தை இடுகின்றது. குழந்தைகளின் உள்ளே பிற கலைகள், உதாரணமாக ஆடல், பாடல், பேசுதல், நடித்தல் போன்ற தனித்தன்மை திறமைகளை வெளிப்படுத்தும் மேடைகளே ஆகும். அதாவது அவர்களுடைய தன்னம்பிக்கை வளர்ப்பதற்கூடியதாகவும் இன்றைய பரிசளிப்பு விழா காணப்படுகின்றது. அதேபோல் எங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் உடைய தொடர்பை நாம் அவதானிக்கும் பொழுது அன்பான பெற்றோர்களே, நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். உங்கள் குழந்தைகள் ஆரம்பத்தில் எமது பாலர் பாடசாலைக்கு வரும்போது, அதாவது முதலாக உங்களை விட்டு பிரிந்து வரும் பொழுது அந்த துயரத்தை தாங்காமல் அந்த கோபத்தை அவர்கள் எங்கள் மீது அழுகையாக சில தூஷண வார்த்தைகளால் அடி உதை போன்ற பல விடயங்களுக்கு நாம் அந்த கட்டத்தில் நாங்கள் முகம் கொடுத்தோம். உண்மையிலே அவை அனைத்தையும் நாங்கள் சுமையாக கருதாமல் நாங்கள் அதை ஒரு பெரிதுபடுத்தாமல் அவ்வளவு எங்களுக்கு பல கஷ்டங்களை தந்தாலும் நாங்கள் அவர்களுடன் நெருங்கி பழகியதன் காரணமாக பழகினோம். இன்று நாங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு பேரளவில் தான் ஒரு ஆசிரியராக இருக்கின்றோம். உங்கள் குழந்தைகளுடன் சில கட்டங்களில் கண்டிப்பான ஆசிரியராக, சில கட்டங்களில் தோள் கொடுக்கும் தோழனாக, சில நேரம் கைபிடித்து வழிநடத்தும் வழிகாட்டியாக, சில நேரம் தாயாக அவர்களுடன் நெருங்கி பழகி எங்களுக்கும் அவர்களுக்கும் இடையே இருந்த ஒரு பிணைப்பை ஏற்படுத்தியுள்ளோம். இதுதான் இன்று எங்களுக்கு கிடைத்துள்ள செல்வம், சந்தோஷம். இம்மாணவர் செல்வங்களை நாம் எங்களுடைய பிள்ளைகளாக எண்ணி அவர்களுடன் அன்பாக, பண்பாக, பாசமாக நடந்தபடியால் தான் இன்று இவர்களுடைய பிரிவு எங்களுக்கு தாங்க முடியாத கவலையை ஏற்படுத்துகின்றது. அன்பான பெற்றோர்களே, நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அன்று அந்த குழந்தைகள் வரும் பொழுது, பாடசாலை நுழையும் பொழுது எங்களுக்கு அடித்தார்கள். இன்று அவர்கள் எங்களை விட்டு பிரியும் போது எங்களை அடிப்பார்களா? தூஷண வார்த்தைகளால் பேசுவார்களா? இல்லை. எங்கள் மீது அவர்கள் அந்த அளவுக்கு அன்பு நிறைந்தவர்களாக காணப்படுகின்றார்கள். சில கட்டங்களில் எங்கள் மடியிலே வந்து உட்கார்வார்கள். எங்களுடைய கையை பிடித்து அவர்களுடைய அன்பை வெளிக்காட்டுவார்கள். எங்களுடைய களத்திலே கையை போட்டு தொங்குவார்கள். சில நாள் நாங்கள் பாடசாலைக்கு விடுமுறை எடுத்தால் அடுத்த நாள் பாடசாலைக்கு வந்ததும் ஓடோடி வந்து, ஏன் டீச்சர் நீங்கள் நேற்று ஸ்கூல் வரல என்று அன்பாக விசாரிப்பார்கள். எனவே இந்த கட்டத்தில் உண்மையிலே இந்த குழந்தைகளின் பிரிவு எங்களுக்கு ரொம்ப மனவேதனையை அளிக்கின்றது. என்றாலும் ஒவ்வொரு வருடமும் குழந்தைகள் பிரிந்து சென்றாலும் ஒவ்வொரு வருடமும் புதிய மாணவர்கள் வந்து சேருவது எங்களுக்கு மன ஆறுதலை ஏற்படுத்துகின்றது. இந்த குழந்தை செல்வங்களை நோய் நொடிகளை நீக்கி இவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை வழங்கி
நாட்டுக்கும் சமூகத்துக்கும் உதவக்கூடிய பிரஜைகளாக இவர்களை உருவாக்கி பெற்றோர்களுக்கு கண்குளிர்ச்சியை தரக்கூடிய குழந்தைகளாக உருவாக்க வேண்டும் என்று வல்ல அல்லாஹ்விடம் கையேந்தி பிரார்த்திக்கின்றேன். மேலும் அன்பான பெற்றோர்களே, இன்று உங்கள் குழந்தைகள் அல் குர்ஆன் சுன்னா அடிப்படையில் கல்வி கற்பதற்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தாருல் மோமினாத் மாதர் அமைப்பிற்கு அவர்கள் இப்பாலர் பாடசாலையின் வளர்ச்சிக்காக இரவு பகல் பாராது பல தியாகங்களை செய்கின்றார்கள். அதேபோல் சகோதரர் முகமது மௌலவி அவர்களும் அதேபோல் அகமது அமீன் அவர்களும் மற்றும் சில பெற்றோர்களும் இப்பாலர் பாடசாலையின் வளர்ச்சிக்காக எங்களுடன் இணைந்து பல தியாகங்களை செய்கின்றார்கள். அல்லாஹ் இவர்களுடைய வாழ்க்கையிலும் நோய் நொடிகள் இல்லாத பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வல்ல அல்லாஹ்வை பிரார்த்தனை செய்கின்றேன். அதேபோல் என்னுடன் நீண்ட காலமாக ஒரு சிறந்த ஆசிரியர் குலாம் இன்று எனக்கு என்னோடு இருக்கின்றமையை நாம் பெரும் பாக்கியமாகவே கருதுகின்றேன். உண்மையிலே எனது ஆசிரியர் சகோதரிகள் அவர்களுக்கு சிறு குழந்தைகள் இருந்தும் கூட இரவு பகல் என்று பாராது இந்த பாலர் பாடசாலையின் வளர்ச்சிக்காக வேண்டி அவர்கள் பல தியாகங்களை செய்கின்றார்கள். எனவே அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையிலும் பரக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று வல்ல அல்லாஹ்வை கையேந்தி பிரார்த்தனை செய்கின்றேன். மேலும் அன்பான அதேபோல் இந்த பாலர் பாடசாலையின் வளர்ச்சிக்காக இரவு பகல் பாராது நானும் பல தியாகங்களை செய்வதற்கு எனக்கு உறுதுணையாக இருக்கின்ற எனது அன்பு கணவரின் சேவையையும் நான் இவ்விடத்தில் நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். அன்பான பெற்றோர்களே, நீங்கள் இதுவரை எனது பாலர் பாடசாலையின் வளர்ச்சிக்கு செய்த உதவி ஒத்தாட்சிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பதோடு இன்ஷா அல்லாஹ் இந்த பரிசளிப்பு விழா முடியும் வரை தொடர்ந்து உங்களுடைய உதவி ஒத்தாட்சிகளை வழங்குமாறு மிகவும் அன்பாய் வேண்டுகின்றேன். மேலும் அன்பான பெற்றோர்களே, என்னாலோ எனது ஆசிரியர் சகோதரிகளாலோ உங்களுக்கோ உங்கள் குழந்தைகளுக்கோ ஏதாவது தவறுகள் நடந்திருந்தால் எங்களை அறிந்து நாங்கள் எந்தவித தவறு செய்யவில்லை. மனிதர்கள் என்ற அடிப்படையில் எங்களை அறியாமல் சில தவறுகள் நடந்திருக்கலாம். எனவே அவற்றை நீங்கள் பெரிதுபடுத்தாமல் வெளியே போய் அதை புறமாக பேசாமல் அல்லாஹ்வுக்காக வேண்டி என்னையும் எனது ஆசிரியர் சகோதரிகளையும் மன்னிக்கு மாறி வேண்டியவளாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.